வீட்டு பயன்பாட்டு எரிவாயு உருளைகளை முன்பதிவு செய்ய முடியாமல் மக்கள் தவிப்பு. மாதவரத்தில் தானிக்கு நிரப்பும் எரிவாயுவை வாங்க நீண்ட வரிசை. வணிக பயன்பாட்டு சமையல் எரிவாயு உருளை தட்டுப்பாடு தொடர்பாக உணவக உரிமையாளர்களுடன் தமிழக அரசு ஆலோசனை. கார்த்தி சிதம்பரம் அலுவலகம் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதற்கு அன்புமணி கண்டனம். பாதுகாக்க துப்பில்லையா என திமுக அரசுக்கு கேள்வி. மதுரை சித்திரை திருவிழாவில் அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு மே 1ஆம் தேதி நடைபெறும் என கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. கண்ணியமாக மரணிப்பது அடிப்படை உரிமை என்பதை அங்கீகரித்து இந்தியாவில் முதல் முறையாக கருணை கொலைக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து விழுப்புரத்தில் கரும்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். ஊக்கத்தொகை வழங்கக் கோரி முழக்கம். பட்டுக்கோட்டையில் பொதுத் தேர்வு எழுதச் சென்ற 6 மாணவிகள் உட்பட 20க்கும் மேற்பட்டோரை வெறிநாய் கடித்ததால் பரபரப்பு. ஈரோடு அருகே உள்ள தென்னக காலபைரவர் கோவிலில் தேய்பிறை அஷ்டமியையொட்டி 39 அடி உயர பைரவர் சிலைக்கு சிறப்பு நீராட்டு. திருவாரூர் மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலையங்களில் தேக்கமடைந்துள்ளதால் விவசாயிகள் பாதிப்பு. தலைக்கவசம் இருக்கைப்பட்டை அணிவதன் அவசியம் குறித்து பொள்ளாச்சியில் யமதர்மர் வேடமணிந்து ஊர்தி ஓட்டிகளுக்கு மாணவர்கள் விழிப்புணர்வு.